திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களின் பஞ்சபூதங்களை வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, கிழக்கு பார்த்த வீடு யாருக்கு மாபெரும் ராஜ யோகத்தை கொடுக்கும். நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டுட்ருக்காங்க. இதில் ஜோதிடமும் வாஸ்துவும் தனித்தனியே கிடையாது. ஒரு ஜோதிடமும் வாஸ்துவும் இணைந்தது தான் நம்ம கட்டக்கூடிய ஒரு வீடு. அப்போ ஒரு ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டிங்கனாவே ஜோதிடத்தில் 12 பாவம், அந்த 12 பாவத்துக்குள்ளே ஒரு 4ஆம் பாவங்கிறது தான் வீடு, வாஸ்து, இது எல்லாமே. அப்போ நல்ல ஜோதிடம் தெரிந்தவர்கள், நல்ல ஜோதிடம் தெரிந்த ஆசான்கள், வாஸ்து தெரிந்த நிறைய ஆசான்கள், இவங்ககிட்ட எல்லாம் நல்லா நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். ஜோதிடமும் வாஸ்துவும் இரு கண்கள்னு தான் சொல்லுவாங்க. இதை தாண்டி ஜோதிடம் வேறு, வாஸ்து வேறு, அதற்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முட்டாள்தனம், ஒரு மூட நம்பிக்கை. இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கே தெரியும் எல்லாமே. இருந்தாலும் ஜோதிடமும் வாஸ்துவும் ஒரு கண்ணு தான். 12 பாவத்திலேயே 4ஆம் பாவத்தில் தாங்க நிலம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம், நம்முடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் 4ஆம் பாவத்திலேயே தொகுத்து வழங்கிட்டாங்க. அந்த வாஸ்து அந்த ஜோதிடத்துக்குள்ளே ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த ஜோதிடம் மீறி எப்படி போய் அந்த வாஸ்து தனியாக வேலை செய்யும்? அப்போ நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் எல்லாம் ஒன்றுக்கொன்று ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஜாதகத்திலே எடுக்கிறோம், இந்த ராசிக்காரங்க இந்த தலைவாசல் வச்சு வீடு கட்டினா யோகம் அப்படின்னு நிறைய போடுறாங்கல்ல. அப்போ நம்ம ஜாதகத்தையும் வாஸ்துவையும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி போட்டோம்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதை நீங்கள் நல்லா உள்ளுணர்வில் எல்லா வாடிக்கையாளர்களும் தெரிஞ்சுக்கங்க. தேவையில்லாத வீடியோக்களை எல்லாம் பார்த்து மனம் குழப்ப வேணாம். ஏங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சரி, ஃபோன் பண்ணியுமே என்னங்க ஜோதிடம் வாஸ்து தான் சம்மந்தம் இருக்கா இல்லையா நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு 30 பேர்த்துக்கு மேலே கேட்டாங்க. அவங்களுக்காகவும் இது மாதிரி சந்தேகம் உள்ளவங்களுக்கு தான் இந்த பதிவு. பொதுவாக கிழக்கு பார்த்த வீடு யாருக்கு யோகம் அப்படின்னா, எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க கிழக்கு பார்த்த வீடு எல்லாத்துக்குமே யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா திசை வீடுகளுமே யோகத்தை கொடுக்கும். நம் கட்டக்கூடிய அமைப்பு, நம்முடைய ஜாதகத்தில் எல்லா கிரகங்களுடைய நிலை எறிந்து தான் நம்ம செயல்படணும். அப்போ யாருக்கெல்லாம் யோகம் கொடுக்கும் அப்படின்னாவே, முதல்ல கிழக்கு அப்படின்னாவே, இந்த கிழக்குக்கு உண்டான நவகிரக தெய்வம் அப்படின்னாவே முதல்ல சுக்கிரன் தான். அந்த பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பகவான் சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுக்கும் சுக்கிர பகவானும் தான் கிழக்கு திசையை நோக்கியுள்ள ஒரு தெய்வம், நவகிரக தெய்வம். அப்போ இந்த சூரியனோட ஆதிக்கம் என்ன? ஒரு உலகம் நல்ல செல்வ செழிப்போடு ஒரு இரவு பகலாக வரவேண்டிய நேரத்தில், ரஜினி சொல்கிற மாதிரி வரவேண்டிய நேரத்தில் கட்டாயம் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சூரியன். அந்த வரவேண்டிய நேரத்தில் கட்டாயம் சூரியன் வரல அப்படின்னா டோட்டலி இந்த உலகம் பூராமே இருட்டான உலகம். அப்போ இந்த உலகத்துடைய வெளிச்சத்திற்கு காரணமே முதல்ல சூரியன் தான். அப்போ அந்த சூரியனோட திசை கிழக்கு. சுக்கிரன் ஒரு ஒட்டுமொத்த மனிதனுடைய அனைத்து சுகங்களையும் வாரி வழங்க வர சுக்கிரன் தான். அது என்ன அனைத்து சுகம்? சுக்கிரன்னா வாழ்க்கை துணை, பெண்களை பற்றி சொல்கிறது. ஒரு பெண்களுடைய சுகம் இல்லாமல் ஒரு ஆண் மனிதன் வாழவே முடியாது. சுக்கிரன்னா பணம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழவே முடியாது. அப்போ சுக்கிரனுடைய அருளும் சூரியனுடைய அருளும் கிழக்கு திசையில் அதிகமாக நிரம்பி இருக்கிறதுனால தான் எல்லாருமே கிழக்கு பார்த்த வீடு மாபெரும் யோகத்தை கொடுக்கும். அதிக வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம் கிழக்கு திசையை நோக்கி வர்றப்ப நம்ம உடம்புகளில் படும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி சேர்த்தி கிடைக்கும். வீடு பிரகாசமாக இருக்கும், நல்ல வெளிச்சத்தோடு இருக்கும். வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், அனைத்து விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய தெய்வம் யாருன்னா இந்திரன். அப்போ வாழ்க்கை சொல்கிறாங்கல்ல, இந்திரனை போல் எனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்ப்பா அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இந்திரனை போல் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா இதெல்லாம் கிழக்கு திசையில் தான் இருக்குது. அப்போ கிழக்கு திசையில் தான் ஒரு ஒட்டுமொத்த இயக்கத்தினுடைய வெளிச்சம், உயிர் அனைத்துமே இருக்குது. அதனால தான் அந்த கிழக்கு பார்த்த வீடு எல்லாத்துக்கும் மாபெரும் யோகத்தை கொடுக்குது அப்படின்னு பொதுவான கான்செப்ட். ஆனால் இதையும் தாண்டி ஜோதிடத்தையும் இணைச்சி வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில பேர்த்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு போனவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. கிழக்கு பார்த்த வீடு அவங்களுக்கு யோகத்தை கொடுக்காது. அப்போ யாருக்கெல்லாம் மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் சில லக்னம், எப்பயுமே லக்னம் என்பது தான் பிரதானம், ராசி என்பது பொதுவான தன்மை. லக்னத்தை வச்சு தான் இது உங்களுக்கு திருமண ஸ்தானம், இது தொழில் ஸ்தானம், இது வேலை ஸ்தானம் அப்படின்னு லக்னத்தை வச்சு தான் சொன்னாங்களே தவிர ராசியை வைத்து அல்ல.
அப்போ உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல எடுத்துக்கங்க. உங்களுடைய ஜாதகத்தில் கிழக்கு பார்த்து வீடு கட்டணும்னா சூரியனுடைய தயவும் சுக்கிரனுடைய தயவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். இவங்க 2 பேரும் எந்த சூழ்நிலையிலும் கெட்டு போகாமல் இருக்கணும். கிழக்கு பார்த்து நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா எல்லாருமே கட்டலாம் என்னை பொறுத்தளவுக்கு. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் கெடாமல் இருக்கணும். கெடாமல் இருக்கணும்னு என்ன, அதாவது 6, 8, 12 மறைஞ்சு போயிருக்கக்கூடாது. ஆனால் சுயசாரம் வாங்கியிருந்தால் அது நல்லா தன்மை கொடுக்கும். அதே மாதிரி ஆட்சி பெற்றிருந்தால் மிகப்பெரிய யோகம், உச்சம் பெற்றிருந்தால் அதை விட மிகப்பெரிய யோகம். அப்போ யாராருக்கெல்லாம் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு கிழக்கு திசை மிகுந்த யோகத்தை கொடுக்கும். கன்னி லக்கணம், கன்னி லக்கணத்துக்காரர்களுக்கு கிழக்கு திசை தலைவாசல் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர லக்கணம், மகர லக்கணத்துக்காரங்களுக்கும் கிழக்கு திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கும் கிழக்கு திசை மிகுந்த யோகத்தை கொடுக்கும். சூரியனும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஆட்சி பெற்று பலமாக இருந்தாலும் சரி, சூரியன் உச்சம் பெற்று இருந்தாலும் உங்களுக்கு கிழக்கு திசை மாபெரும் யோகத்தை கொடுக்கும். அப்போ மொத்தத்தில் ஒரு 7 லக்கணம் 12 லக்கணத்தில் ஒரு 7 லக்கணத்துக்காரங்களுக்கு கிழக்கு திசை தலைவாசல் மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் செல்வாக்கையும் ஒரு தன சேர்க்கையும் பொருளாதார மேம்பாட்டுகளையும் அள்ளி வாரி வழங்கும். அதில் ரிஷப லக்கணம், கன்னி லக்கணம், மகர லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், கடக லக்கணம், இந்த லக்கணத்துக்காரர்களுக்கு அனைவருக்குமே இந்த கிழக்கு திசை வீடு வச்சு கட்டினீங்கன்னா மிகுந்த ராஜ யோகத்தையும் இந்திரனை போல வாழக்கூடிய வாழ்க்கையும், அந்த வீட்டில் மன சந்தோஷம், பொருளாதார முன்னேற்றங்கள், குடும்பத்தில் நல்ல குழந்தைகளுடைய மனமகிழ்ச்சி, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம், தேவைக்கு தகுந்தார் போல் நம்முடைய உழைப்புக்கு தகுந்தார் போல் நல்ல தக்க வருமானம் வந்து அந்த வருமானத்தின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி, எப்படி சூரியன் பிரகாசமாக இந்த தோட்டத்தில் வெளித்தெரிகிறாரோ அது மாதிரி இந்த லக்கணத்துக்காரங்களுக்கெல்லாம் கிழக்கு பார்த்து வீடு கட்டுனா உங்களுடைய தேஜஸ், அதாவது உங்களுடைய ஒளிவட்டம் இந்த உலகத்தில் பிரகாசமாக தெரியும். வீட்டில் ஒரு கண் ஒளி வெளிச்சம் இருக்கும். அப்படி வெளிச்சம் இருக்கும் பொழுது வீட்டில் தன சேர்க்க, பொருள் சேர்க்க, குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த லக்கணமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை அப்படியே போய் பாருங்கள். எக்காரணத்தை கொண்டும் சுக்கிரன் சூரியன் வலுவில்லாமல் போயிடப்போகுது, அதை மட்டும் பார்த்துக்குங்க. வலுவில்லாமல் போயிடப்போகுது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் நீசமாயிக்குது போயிருந்தா, அல்லது அந்த கிரகங்கள் துன்பத்தை கொடுக்கக்கூடிய அவயோகியாக்கு இது போயிருந்தா இந்த லக்கணத்துக்காரர்களுக்கே சரி இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொன்ன லக்கணம் பூராமே கிழக்கு திசை வச்சு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்னொரு செகண்டு கொஞ்சம் எட்டி பாருங்கள், சுக்கிரனோ அல்லது சூரியனோ உங்களுடைய ஜாதகத்தில் வலுவிழந்து இருந்தால் அது வந்து யோகத்தை கொடுக்காது. அப்போ இதை என்ன பண்ணணும், தக்க நல்ல விஷயம் தெரிந்த ஜோதிட வல்லுநர்களெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஆராய்ந்து செய்யுங்க. அப்பயும் சொல்கிறேன், ஜோதிடம் வேறு கிடையாது, நவகிரகங்கள் வேறு கிடையாது, பஞ்சபூதங்கள் வேறு கிடையாது. ஜோதிடமும் வாஸ்துவும் ஒன்று தான். அதை ஒன்று இணைச்சி தான் பார்க்கணும். ஒன்றை இணைச்சி பார்த்து தான் கிட்டத்தட்ட 35 வருஷத்தில் நம்ம ஏகப்பட்ட சக்ஸஸ் அடைஞ்சிருக்கிறோம். நடைமுறையில் நிறைய பார்த்துருக்குறோம். சும்மா நேற்று வந்துட்டு படிச்சுட்டு நேற்று வந்துட்டு வாய்க்கு வந்த உளறதுக்கு பேர் வாஸ்து அல்ல. ஏன்னா இந்த உலகத்தில் தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்த ஜோதிட வல்லுநர்கள் நிறைய இருக்காங்க, தலை சிறந்த வாஸ்து வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே விஷயம் தெரியும். அவங்க அத்தனை பேருமே ஜோதிடத்தையும் வாஸ்து இணைச்சி பண்ணனால தான் தமிழ்நாட்டில் வாஸ்து ஜோதிடம் தலை சிறந்த விளங்குது. இதை தனிப்பட்ட முறையில் பிரித்து வாஸ்து இல்லை ஜோதிடம் சம்மந்தம் இல்லைங்கிறவங்க தான் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழகத்தில் எல்லா பக்கமே ஜோதிடத்துக்கும் வாஸ்துவும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஜோதிடத்தையும் வாஸ்து ரெண்டையும் மிங்கிள் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தகுந்தாற்போல் வீட்டை கட்டினீங்கன்னா கிழக்கு பார்த்த வீடு மாதிரி ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் உள்ள வீடு அமையவே அமையாது. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.